ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரையரங்கில் நம்ம பார்க்க போற படம் ராம் ஜெகதீஷ் இயக்கத்துல பிரியதர்ஷினி புலிகொண்டா, ரோஹிணி மற்றும் சாய்குமார் இவங்க நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் தி கோர்ட். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா அவங்களே போட்டுறாங்க, எஸ்டேட் வெர்சஸ் ஏ நோபடி அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கும் அதிகாரம் உள்ளவங்களுக்கும் ஏ நோபடி ஒண்ணுமே இல்லாத சாதாரண ஒரு பையனுக்கும் இடையில நடக்கிற ஒரு நீதி போராட்டம் தான் இந்த படத்தோடைய கதை. இது வந்து ஒரு கோர்ட் ரூம் டிராமா. படத்துடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு லாயர் காமிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு அசிஸ்டண்டா இருக்க கூட தகுதி இல்லாத ஒரு சுமாரான லாயர். அவர் தான் வந்து பிரியதர்ஷினி புலிகொண்டா. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஆசை இருக்குது, ஏதாவது கேஸ் எடுத்து ஜெயிக்கணும் அப்படின்றாங்க. சாய்குமார் அசிஸ்டண்டா இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒண்ணு அவர்கிட்ட வருது. அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அவங்க வந்து இந்த கேஸை நம்ம எடுத்து வாதாடலாம் அப்படின்னு சாய்குமார் கேட்கிறாங்க. சாய்குமார் வந்து பாத்தீங்கன்னா நிராகரிச்சிட்டாரு. இப்ப அதை மீறி வந்து கோர்ட்ல கேஸ் எடுக்கிறாரு. அந்த கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அரசியல்வாதியோடைய சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு, அவங்க பாத்தீங்கன்னா கீழ் ஜாதி பையன் மேல காதல் வயப்படுறாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா மைனர், கிட்டத்தட்ட 17 வயசும் 325 நாளும் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு மைனர் பொண்ணு நினைச்சிடறா. இவர் வந்து கூட்டிட்டு ஒரு ரூம்குள்ள போயிடுறாரு. ரூம்குள்ள போய் கசாமசா பண்ணிடுறதா சொல்றாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க ரொம்ப மோசமான கேஸா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றது, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துட்டு அவங்க வீட்லயே முடங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸை போட்டு போக்சோ சட்டம் வர உள்ள தள்ளிடுறாங்க. ஆனா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நான் நிரபராதின்னு சொல்லிட்டு போராடுறான், ஒண்ணுமே செய்ய முடியல. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாதாரண ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து வக்கீல். அவர் வந்து இதுவரை கேஸே வாதாடினதில்ல. அவர்கிட்ட இந்த கேஸ் போகுது. அந்த கேஸை வாதாடி இவருடைய உண்மையிலேயே நீதி கிடைச்சிச்சா அல்ல அரசியல்வாதி ஜெயிச்சாங்களா இந்த படத்தோடைய கதை. இந்த கோர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, தமிழ்லயே இருக்குது. நீங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களை வந்து கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் வந்து போரே அடிக்காது. ஏன்னா இந்த கோர்ட் ரூம் டிராமா படங்கள்லாம் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து செம்ம போர் அடிக்கும். ஆனா இது அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரு மலையாளத்துல வந்த படங்கள் மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகா வந்து ஸ்கிரீன்ல வந்து அழகா வந்து நகர்த்திட்டு போயிருக்காங்க. அந்த பையனுடைய நடிப்புலாம் ரொம்ப யதார்த்தம். அவன் கோர்ட்ல வந்து சும்மா விட்னஸ் பாக்ஸ்ல வந்து நிக்கிறதா அவனுடைய ஷார்ட்ஸ் அதிகமாவே. அதுலயும் பாத்தீங்கன்னா அவனை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்னோசண்டா தெரியும். அதே மாதிரி இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா சரியான ஆக்டிங். அதுக்கு தோதா வந்து இந்த அரசியல்வாதியா வர்ற அந்த அங்கிள் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாய்குமார் நடிச்சிருக்காங்க. அம்மா பாத்தீங்கன்னா ரோஹிணி நடிச்சிருக்காங்க. சாய்குமாருக்கு அவ்வளவா வந்து நிறைய கேரக்டர் இல்லாட்டா கூட அவர் வந்து ஒரு கோர்ட் ரூம்ல வாதாடுற சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த படம் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். அதாவது சட்டம் ஒண்ணுதான் வந்து ஏழைகளுக்கு பாதுகாப்புங்கிறத ரொம்ப நல்லா ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அதுலயும் அந்த ஒண்ணுமே தெரியாது இதுவரை வந்து கோர்ட்ல வந்து அவர் ஏறி இவர் ஆனரே சொன்னதில்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் எடுத்துட்டு மிகப்பெரிய கேஸை வந்து எடுத்து நடத்தணுங்கிற ஒரு தைரியம் இருக்குல்ல, அது இடையில புட்டோட்டுலாம் போயிடுவாப்ல. ஆனா எவ்வளவு போராடினாப்ல, இதுல ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போயிட முடியாது. உங்களை வந்து கண்டிப்பா சொல்றேன், ஒரு என்கேஜ் பண்ணும். ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு படம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்றேன், ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான் சொல்லணும். ஆனா இது கண்டிப்பா சொல்றேன், எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி மாதிரி தான் இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து ஓடிடில பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, தமிழ் டப்பிங்லயே இருக்குது. கண்டிப்பா பார்க்கலாம். அந்த பிரியதர்ஷினி புலிகொண்டா பத்தி சொல்லியே ஆகணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல. நிறைய படங்கள் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம். இன்னொரு படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. அந்த லாயர் இதுக்கு ரொம்ப பொருத்தமானது. அவங்க அம்மா வர்றத கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் பேஸ்ல எல்லாம் கதை இல்லைங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரண பையனுக்கும் பெரிய பவர்ல உள்ள ஒருத்தவங்களுக்கு நடக்கிற இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஜட்ஜா வர்றவங்க சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே லேக் இல்லாம அந்த விட்னஸ் எல்லாம் வந்து கால் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுல எல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பரபரப்பாயிரும். ஐயோ இந்த விட்னஸ் அப்படின்னு. அதே மாதிரி பொய் சாட்சி சொல்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பொய் சாட்சி சொல்லும் போது அவங்க உண்மையே நம்ம பார்த்துக்கிட்டவங்களுக்கு எல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் உண்மை போலதான் எப்படி தோணும். அதை எப்படி அது பொய் சாட்சியா கன்வெர்ட் ஆகும்னு சொல்றது அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்காங்க. ஒருவேளை வந்து இந்த மாதிரி லாயரு ஜட்ஜ் எல்லாம் கூட வச்சுதான் இந்த ஸ்கிரிப்டை எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. எப்படின்னா ரியலாவே வந்து ஒரு கோர்ட் ரூம்ல வந்து ஒரு கோர்ட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் மாதிரி தான் இருக்கும். நம்ம ரியலாவே இந்த மாதிரி கோர்ட்ல வந்து நம்ம வந்து ரொம்ப ஆர்வமா பார்ப்போம் இல்லையா சில கேஸ்கள்லாம். ஸோ அதுல இருந்துச்சு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு கிளைமாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு ட்விஸ்ட்லாம் இருக்குது. ஸோ வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 7.2 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தை சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.